ஒரு கதை பண்ணுவேன், எனக்கு பண்ணி முடிச்சதுன்னு திருப்பி தெரியாது. கதையை மாற்றிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கதையில் ஃபிக்ஸ் ஆகும். எனக்கு கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு திருப்தி இருக்காது. இப்படியே தான் இருக்குது. கடைசியில் இந்த ட்ரீம் கேர்ள் ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கதை பெரிய ப்ரொடியூசர் படம் பார்த்தாரு. என்ன பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் சொன்னேன். இந்த பட்ஜெட் இவ்வளோ பெரிய படம் எடுத்துருக்கீங்களா? பயங்கரமாக இருக்குது. எதுவுமே இல்லை, அது பல கோடி ரூபாயில் எடுத்த படம் மாதிரி இருக்குது. ஆமாம், வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாலே வந்து எல்லாருக்குள்ளாரையும் ஒரு எல்லாருக்குமே எல்லா அதாவது எல்லா உயிருள்ள ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் ஒரு காதல்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது பொருந்தும். அது வந்து நான் என்ன எப்படி யோசிக்கிறேன்னா, வேலண்டைன்ஸ் டேன்னு அந்த ஒரு டே வரும்போது இன்னும் கூட அது எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக இருக்கும். பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், இது ரெட் கார்பெட். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேர்ள் மூவி டீம் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க சார். அந்த ட்ரீம் கேர்ள் டைட்டிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக February 14th வேறு ரிலீஸ்னு வேறு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் இருக்குது சார் ட்ரீம் கேர்ளில்? ட்ரீம் கேர்ள் வந்து ஸ்பெஷல் படமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஒன்று எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப நாளாக சினிமா பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கதை பண்ணுவேன், எனக்கு பண்ணி முடிச்சதும் திருப்பி தெரியாது. கதையை மாற்றிட்டே இருப்பேங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கதையில் ஃபிக்ஸ் ஆனால் எனக்கு கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு திருப்தி இருக்காது. இப்படியே தான் இருந்தது. கடைசியில் இந்த ட்ரீம் கேர்ள் ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கதை எழுதிச்சு. எழுத மட்டும் இல்லை, புக்காகவே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஒரு ட்ரீம் கேர்ள் புக்காகவே இருக்குது. ஓகே, அந்த புக்கு காட்டுறேன். புக்காகவே கேச்சுங்க, இவ்வளோ பக்காவாக இருக்குது. சரி, இப்போ படம் ஷூட்டிங் போயிடலாம். இப்போ ப்ரொடியூசரில் இது இல்லை. சரி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது. ஊட்டி ஷூட்டிங் போயிட்டோம். ஓகே சார். என்னென்னா, என்கிட்ட ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்கிற அளவுக்கு தான் இருந்தது. இங்கே தான் எடுக்கலாம், ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல. ஆக்சுவலாக தொல்காப்பி பூங்காவில் தான் ஒரு 4 சீன் எடுத்துடலாம்னு சொல்லி திட்டம் போட்டிருந்தேன். ஓகே. கேமரா என்ன சொன்னார், அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம ஊட்டிக்கே போயிட்டு வந்துடலான்ட்டு. ஓகே, போயிடலாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஊட்டிக்கு போயிடுச்சு. ஊட்டிக்கு போகிறப்பல மினிமம் காசு இருக்குது. ஊட்டிக்கு போனோன்னா ஷூட்டிங் ஆகும். இப்போ அவ்வளோ பக்காவாக புக்காக போட்டோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த புக்கில் இருந்த எல்லாமே எனக்கு பிடிக்காம தான் போச்சு. திரும்ப அங்கே போய் மறுபடியும் கதையை மாற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது, கதையோட நாட்டு இருக்குது, சீன்ஸ் எல்லாம். அங்கே ஸ்பாட்டுக்கு போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப 1 by 1 அப்படியே இதாகி டெவலப் ஆகி அப்படியே எடுத்தது. ஓகே சார். ஊட்டி கதை எப்படி நடக்கணும், என்ன ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் என் மைண்டில் கிளியராக இருக்குது. ஓகேவா? சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு ரைட்டர் ஹேமந்த் அவர் அன்னைக்கு எழுதி கொடுத்தாரு. அது எல்லாமே சிறப்பாகவே வந்துச்சு, எடுத்தேன். சில நேரத்தில் சீனே இல்லைன்னா கூட என்ன பண்ணுவேன்னா, ஹீரோ ஹீரோயினை வந்து நடக்க விட்டு இல்லை உட்காரும். அந்த நல்ல லொக்கேஷன் இருந்தது இல்லையா? ஓகே. அந்த லொக்கேஷனில் நிறைய எடுத்துட்டு டப்பிங்கில் தான் அந்த விஷயத்தில் நான் வந்து கதையாக மாற்றுறேன். ஓகே. ஆமாம். அதில் என்னென்னா 2-3 ப்ளஸ் அமைஞ்சதுங்க. கதையில் ஒரு நாய்க்குட்டி வருது, அது கரெக்டாக எனக்கு ஈஸியாக ஒன்று கிடச்சிது ஃபஸ்ட்டு. அதை விட இந்த கதையில் முக்கியமான இன்னொரு கதாபாத்திரம் வந்து ஒரு ரயில்வே பாலம் வேணும். ஒரு பாலம் தான் கதையில் ஒரு கேரக்டர். கதையில் முக்கியமான சம்பவம்லாம் அந்த பாலத்தில் தான் நடக்குது. ஆனால் ஒரு பாலம், அந்த பாலம் எல்லாம் எங்கே இருக்குன்னு இதுக்கு ஷூட்டிங் பண்ண முன்னாடி எங்கேதோ ஊருக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் கூகுளில் போய் இப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் பார்க்குறது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் சரி, அதை தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போனால் எனக்கு கரெக்டாக ஊட்டிலேயே அந்த பாலம் கிடச்சிது. அந்த பாலம் பிரிட்டிஷ் பீரியடில் கட்டின பாலம், ஒரு 150 வருஷத்துக்கு மேலே. நான் என்ன கற்பனையில் நினச்சேன்னா அந்த பாலம் கிடைச்சோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்படியே எல்லாமே ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டோம்னா தானாக நடக்கும்ல. எல்லாமே எனக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சிது. கதையில் செகண்ட் ஹீரோயின் கதாபாத்திரம் வேணும். நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துருந்தேன். இந்திரா வந்தாங்க, பார்த்தோன்னே டிசைட் பண்ணி இவங்க தான் எது அந்த மாதிரி. அந்த ஒரு படத்தில் வந்து மினிமம் கேரக்டர் வச்சு தான் படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சினிமாவில் வர மாதிரி ஒரு தனி ட்ராக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு கதையை சொல்கிறதுக்கு கரெக்டாக 6 கேரக்டர். 6 கேரக்டர் மேலே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா கதைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க. எல்லாருமே அந்த கதாபாத்திரமாகவே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ப்ளஸ் ஆச்சு. சிம்பிளாக தான் படம் எடுத்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் பார்த்து ஒரு ரெகுலர் ப்ரொடியூசர் ஒருத்தர், பெரிய ப்ரொடியூசர் படம் பார்த்தாரு. என்ன பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் சொன்னேன். இந்த பட்ஜெட் இவ்வளோ பெரிய படம் எடுத்துருக்கீங்களா?
பயங்கரமாக இருக்குது, எதுவுமே இல்லை, அது பல கோடி ரூபாயில் எடுத்த படம் மாதிரி இருக்குது. உடனே சொன்னார், ஒரு கதை சொல்லுங்கள் நான் படம் எடுக்கிறேன்னு. ஓகே. அந்தளவுக்கு படம் குவாலிட்டியாக இருக்குது. ஆமாம், கியூபில் கூட படம் பார்த்துட்டு விசுவலும் சவுண்டு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் வந்து பெஸ்ட் எக்ஸலண்ட்டுன்னு ரேட்டர் கொடுத்தா அந்தளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்க சார். மேடம் உங்ககிட்ட ஸோ உங்களை வந்து ஆல்ரெடி டிவி ஷோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதில் ரொம்ப பிரபலமாக இருந்தீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் பிரபலமாக இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ட்ரீம் கேர்ளில் நீங்கள் எத்தனை படமாக இதை பண்ணுறீங்க? ஸோ இதில் என்ன அனுபவம் கிடைச்சிது? ஸோ இந்த கதையில் என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? இதுதான் என்னுடைய முதல் படம். அதுலேயும் சாரோட டைரக்ஷனில் ஒரு நல்ல ஒரு கதையோட நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நல்ல படம், நல்ல கதாபாத்திரம் வந்து எனக்கு சார் கொடுத்துருக்காரு அப்படின்றது அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், நானும் இல்லை என்னோட கதாபாத்திரம்னு இல்லை, இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கும். அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து சார் வந்து இதில் நடித்த யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டோ இல்லை வந்து நல்ல ஃபேமான ஒரு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை, எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆனால் இவங்களை வச்சு இவ்வளோ நல்லா ஒரு கதை பண்ண முடியும் அப்படின்றது சார் வந்து ட்ரீம் கேர்ளில் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ ட்ரீம் கேர்ள்னு பேர் எடுத்தாலே உங்களோட ட்ரீம் என்னவா இருக்குது? என்னோட கதையில் கேட்குறீங்களா இல்லை கதையிலையும் கேட்கலாம், படத்தில் நேர்லையும் கேட்கலாம், ரியாலிட்டிலையும்? ரியலில் வந்து என்னோட ட்ரீம், நான் ஆக்சுவலாக நான் இது வந்து ட்ரீம் கேர்ள்னு சொல்ல முடியாது இல்லையா, நான் கேர்ள்னால எனக்கு வந்து ட்ரீம் பாய் கல்யாணம் பண்ணிட்டேன். அது தேவையில்ல, ரியல் லைஃப்பில் அது நடந்துருச்சு. ஆனால் இதில் வந்து கதையை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ட்ரீம் கேர்ளுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. இதில் நாங்கள் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அவள் ஹீரோயின் வந்து லவ் பண்ணுவா, அந்த லவ்வில் நம்மளால் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி அவங்களுடைய காதலுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழம் இருக்குல்ல, அது வந்து அவங்கள சேர்த்து வச்சுருது. அதெல்லாம் தாண்டி நான் நடுவில் வந்து அவங்களோட பொசசிவ்லாம் ட்ரிகர் பண்ணுறதும், ஹீரோ கூட வந்து நான் பேசுகிறது பழகிறது எல்லாமே ஹீரோயினுக்கு ட்ரிகர் ஆகி பொசசிவ் ஆகி அவங்க வந்து பேசுவாங்க. அண்ட் இன்னொன்று, ரெண்டு பேருமே ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீமோடு சேர்ந்து இந்த ட்ரீமும் ட்ராவல் ஆகுது. அண்டு சார் சொன்ன மாதிரி இதில் வந்து கனவும் ஒரு கதாபாத்திரம் தான். இந்த ட்ரீம் கேர்ளில் வந்து கனவும் ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கு. ஸோ படம் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே கனெக்ட் ஆகும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே சார். சார் இந்த கனவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக கனவை வந்து நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? ஸோ எதை கனவுல வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம்? ஸோ எல்லாமே நினைக்கிறதெல்லாம் கனவாக ஆகிடாது இல்லையா? ஸோ அந்த குழப்பமே வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒவ்வொரு காதலுக்கும் ஏதாவது ஒரு வில்லன் ஒரு ப்ராப்ளம் பிரிக்கிறதுக்கு அது வந்து அந்த வேலையை இந்த கனவு தான் செய்யும். ஓகே. இந்த கனவு தான் இந்த காதலை பிரிக்கிற வேலை செய்யும். அதுதான் இந்த கதையோட மெயின் தீம். இது ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு லவ் ஸ்டோரியாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதில் எதை புதுசாக பண்ணணும்ல, அப்படி பார்த்தா இந்த கதையில் கனவு தான் வில்லனாக வந்து இந்த கதையை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக நவுத்திருக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் அந்த கனவு தூங்கும் போது வர கனவை தான் வந்து குறிப்பிட்றீங்க இல்லையா? ஆமாம். ஓகே சார். ஆமாம். ஸோ இந்த கனவு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டேன், பகல் கனவு பழிக்காதுலாம் மாதிரிலாம் இருக்கும். பகலில் கனவு கண்டா வந்து பழிக்கணும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, பழிக்காதுன்னு ஒரு பக்கம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதில் வந்து இந்த ட்ரீம் வந்து என்ன ஸ்டேஜை வந்து ப்ளே பண்ணியிருக்கு? அதாவது கனவுல தான் அந்த பொண்ணு வர்றா, கனவுல தான் காதலிக்கிறான். ஓகே. கனவுல தான் காதல். அந்த காதலில் அந்த கனவோட எண்டில் அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஓகே. ஒரு ஏதோ நடக்கிறப்ப தானே அதிர்ச்சியாக நடக்கிறப்ப நம்ம எந்திரிப்போம். ஒரு பெரிய ஹீரோனுக்கு ஒரு விபத்து நடக்கும், அதில் தான் கனவுல எந்திரிச்சிருவான். ஓகே. ஒரு பக்கம் ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு பக்கம் அந்த கனவுல அந்த பொண்ணுக்கு ஒரு விபத்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னொன்னே அப்செட்டில் தான் எந்திரிப்போம், பயங்கரமாக ஃபீல் ஆகிடுவான். இவன் ஒரு படம் டைரக்டராக முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ கதாநாயகன் நிறைய தேடிகிட்டே பண்ணிகிட்டு இருப்போம். எனக்கு பிடிச்ச மாதிரி வரலன்னு சொல்லிட்டு இருப்போம். கடைசியில் ஒரு பொண்ணு வருவாள். யாருன்னா அந்த பொண்ணு கனவுல வந்த பொண்ணு தான். ஓகே. இதுதான் ஒரு ட்விஸ்டோட கதை சொல்லிட்டீங்களே சார் இன்டர்வியூவில்? இல்லை அதெல்லாம் இப்போல்லாம் ஆடியன்ஸ் அதுக்கெல்லாம் இது இல்லை. எது அதை நாம் அதுலலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா கதை தெரிஞ்சுதான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லை. இப்போ டைட்டானிக்லாம் என்ன, படம் பார்க்குற முதல் நாள்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் இதுதான் கதைன்ட்டு. ஆனால் அதுதானே உலகம் முழுக்க ஓடி இருக்கு. ஓகே சார். அதனால் எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை.
ஓகே சார், இந்த படம் வந்து February 14க்கு தானே ஆமாம். சொல்றீங்க? இந்த தேதியை குறிச்சதுக்கு காரணம் என்ன சார்? February 14. ஒன்றும் லவ் ஸ்டோரி February 14th வந்தால் நல்லாயிருக்கும், ஓகே, அதுதான் காரணம். மற்றபடிக்கு ஒன்று நீங்க உங்களை எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வந்து கப்பலாக தான் வீடியோ பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த February 14 வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்டான வேலன்டைன் டேவா அமைய போகுது. ஸோ ஆமாம், வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாலே வந்து எல்லாருக்குள்ளாரையும் ஒரு எல்லாருக்குமே எல்லா 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 அதாவது எல்லா உயிருள்ள ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் ஒரு காதல்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது பொருந்தும். அது வந்து நான் என்ன எப்படி யோசிக்கிறேன்னா, வேலண்டைன்ஸ் டேன்னு அந்த ஒரு டே வரும்போது இன்னும் கூட அது எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக இருக்கும் அன்னைக்கு. அந்த டேயில் வந்து என்னோடது லவ் மேரேஜ் தான். ஸோ ஆப்வியஸாக நாங்கள் எப்போவுமே வேலண்டைன்ஸ் டேன்னு இல்லை, மற்ற எல்லா நாளுமே நாங்கள் லவ் பண்ணுறவங்க தான். ஆனால் என்னன்னா வேலண்டைன்ஸ் டேன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான் இல்லையா? வெட்டிங் டே இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்பெஷலாக பார்க்குறோமோ அது மாதிரி வேலண்டைன்ஸ் டேவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவாக தானே இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் டேயில் நான் நடித்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு படம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படின்னா, நம்ம ஒரு இலையில வந்து நம்ம ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா நமக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்ம ட்ரீம் கேர்ள் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு ஃபீல் குட்டாக அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் லவ்வர்ஸாகவும் கணவன் மனைவியாகவும் எல்லாருமே வந்து பார்க்கணும். எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் தான் எங்கள் ட்ரீம் கேர்ள். ஸோ இப்போ வேறு ரீசெண்டாக ரோஸ் டே முடிஞ்சிருக்கும், சாக்லேட் டேல வந்திருக்கு. எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ரோஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை, இந்த கல்ச்சர்லாம் இப்போ வந்து குறைஞ்சிருச்சுன்னு கேள்விப்படுறோம். இப்போலாம் முன்னாடி மாதிரி பூ வித்த காலங்கள் இருக்கும், பூ வித்தே பணக்காரங்களா இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாயிருச்சா மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி இது நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ஆக்சுவலாக நம்மளது வந்து இந்த ரோஸ் கொடுக்கறது, பொக்கே கொடுக்கறது, அப்புறம் சாக்லேட் கொடுக்கறது, டெடி பேர் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான காதல் இல்லை நம்மளது. நம்ம கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 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 ரோஸ்லேயும் இந்த சாக்லேட்லேயும் பரிமாறிக்கிற அன்பை தாண்டின ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த லவ் வந்து சும்மா ரோஸு சாக்லேட்டில் கிடையாது, நிறைய இருக்குது. ஸோ அது வந்து வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. நிறைய கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே நம்ம போயாச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த லெவல் போயாச்சு. சார், அதுக்கப்புறம் இந்த படம் தொடங்கியே ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க ஓன் பட்ஜெட் போட்டு பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த நாட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் மூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல, ட்ரீம் கேர்ளை தொடரும் போது. ட்ரீம் கேர்ள் கதையை எடுக்கணுன்றப்ப நிறைய கதை யோசிக்கிறப்போ ஒரு லைன், நான் ஒரு படம் பார்க்குறேன், நிறைய படம் பார்க்குற ஆள் தான், எல்லாரும் தான் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு பாலத்து மேலே இருப்பாங்க, காற்றுல அவங்க தொப்பி பறந்து ரயில்வே ட்ராக்கில் விழுந்துடும். அதை ஒரு பொண்ணு எடுக்க போவா, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். இப்படி ஒரு சீக்வன்ஸ் பார்க்குறேன். இது நான் ரொம்ப பாதிச்சது. ஸோ இதை வச்சுட்டு நான் ஒரு கதை பண்ணேன், அதுதான் ட்ரீம் கேர்ள். ஓகே, ஆமாம். இதில் என்னென்னா ரெண்டு விஷயம் நடக்கும். இந்த ஹீரோட ஒரு கனவு துரத்திட்டு இருப்பாங்க. அவள் பாடையாகணும்னு நினச்சிட்டு இருப்பான், இவன் டைரக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பான். இவங்க கனவு துரத்துறாங்க ஒரு இது. ஆனால் ஒரிஜினலாக கதையில் கனவு தான் அவங்கள துரத்தும். ஆமாம், அது ரொம்ப ரிலவெண்ட்டாக தான் ட்ரீம் கேர்ள்னு வச்சுருக்கேன். ரொம்ப புதுமையாகவே இருக்குது, பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுது. ஆமாம். எவ்வளோ தேட்டர்களில் சார் ரிலீஸ் ஆக போகுது கம்மிங் 14? எனக்கு என்னென்னா, நான் எப்பயுமே ஒரு சின்ன அளவாக ட்ரை பண்ணுறது தான். ஓகே, அதாவது பேசிக் கேரக்டர் தான், எடுத்தோடனே நிறைய அளவாக போகிறது தான். ஓகே, அந்த விதத்தில் இது பட்ஜெட்டும் சின்னதாக எடுத்திருக்கேன். நான் அளவாக மினிமம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன். நான் என்ன நம்பிக்கைன்னா, நல்லா இருந்தால் தேட்டர் இன்க்ரீஸ் ஆக போகுது. நீங்கள் ஒரு 400-300 தேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் ரிப்போர்ட்டு ஒரே ஒரு ஷோவில் தெரிஞ்சிருது இல்லை. இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. முன்னெல்லாம் வந்து ஒரு ஹீரோ நடித்த படம் நல்லா இருக்குது, நல்லா தெரியறதுக்கு ஒரு வாரம் ஆகும், அதுக்குள்ளே படத்தை எடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. அதனால் நல்லா இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு ஷோ தான் தீர்மானிக்குது. ஃபஸ்ட்டு ஷோ என்ன தீர்மானிக்குது, ஒரு படம் பெரிய படமா இல்லை சின்ன படமா எடுக்கிறது இல்லை, அந்த ஷோ தான் தீர்மானிக்குது. முதல் ஷோ நல்லா இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய படம், நல்லா இல்லைன்னா பெரிய பட்ஜெட் படமும் சின்ன படமாகிடுது. இதுதான் நம்ம இப்போ நடைமுறை. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அளவான தேட்டர் ரிலீஸ் பண்ணி
மேக்ஸிமம் ஒரு ரீசனபிளாக பப்ளிசிட்டி பண்ணியிருக்கேன். ஆமாம், நல்லா. ஓகேங்க சார். நீங்கள் மேடம் தொடர்ந்து பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் இந்த ஃபுட்டெல்லாம் சமைக்கிறது போட்டிருந்தீங்க, நான் பார்த்துருந்தேன். ஸோ எங்களுக்காக, எங்கள் நேயர்களுக்காக ஒரு 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 ஸ்பெஷலான டின்னருக்கு ஒரு ஃபுட்டு சமைக்கணும்னா அதோட டிப்ஸ் மட்டும் சொல்லணும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டால் ஒரு டிஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நானே ஒரு நிமிஷம் பார்த்து தானே சமைக்கிறேன் அப்படின்றீங்க. நான் ஆமா, ஆக்சுவலா அதான் உண்மை. நானே வந்து யூடியூப் பார்த்து சமைக்கிற ஆள் தான். எனக்கு வந்து இந்த ரெசிபிஸ் சொல்றதுல எல்லாம் வந்து ஐடியா இல்லை. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு அது மட்டும் ரொம்ப பிடிக்கும், அதில் மட்டும் ரொம்ப தரமான ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவோடையும் சமைங்கன்னுவாங்க. அது ஒரு குக்கிங் சேனலில் நான் எப்பவுமே அது லேடி அவங்க சொல்கிறது நல்லா இருக்கு. அதை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அதில் மட்டும் தான் நம்பிக்கை இருக்குது. நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறோன்றதுல இது இல்லை. நம்ம எதை சமைச்சாலும் ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவோட சமைச்சோம்னா அது நல்லா டேஸ்ட்டாகவும் மனநிறைவாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. அதுதான் எனக்கு நம்பிக்கை. இல்லை, இது ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட்டு. ஆமாம், இல்லை, இதை வந்து ஒரு பெரிய செஃப் ஒன்று சொன்னார். உங்கள் சொன்னனால ரிலவெண்ட்டாக சொல்லிடுறேன். சோலாவில் ஒருத்தர் இருக்கார், சுல்தான். அவர் பெரிய குக்கு. பெரிய பெரிய விஐபி வந்தாலும், பெரிய டெல்லியிலேருந்து மினிஸ்டர் வந்து யார் வந்தாலும், ஃபாரின் அம்பாசடர் வந்தாலும் அவர் தான் சமைப்பார். ரொம்ப பாப்புலர். அவரோட குக்கிங்காகவே தான் சோலாவுக்கு ரெஸ்டாரண்ட் வர்றவங்க இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னார், இவ்வளோலாம் சமைக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே, இல்லைங்க, நான் நைட்டு எல்லாம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டில் ஒரு ரசம் வச்சுருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னா அதில் ஒரு என் மனைவியோட அன்பு கலந்துருக்கும் அப்படின்னு. ரொம்ப அற்புதம். அவர் அந்த இது எனக்கு இன்னும் இவங்க சொன்னா ஞாபகம் வந்துச்சு. சரி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதையுமே அப்படிதான் நம்ம ஏன் பிரியமாக இன்வால்மெண்ட்டாக செய்கிறப்ப அது நல்லா வந்துடும். அந்த அட்டாச்மெண்ட்டு தாங்க நல்லா வரும். அப்புறம் நீங்கள் நினைக்கிறீங்களோ மைண்டில் ஸ்ட்ராங்காக, அது எப்பயுமே நான் வாழ்க்கையில் நம்புறது, நீ நினைக்கிறதா நடக்கும். நீங்கள் லைஃப்பில் பொதுவான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த படம் ஒரு சீன் தான், ஒரு நாள் ஷூட்டிங்க்கு நான் தயாராகி போய் 18 நாள் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்னா, அந்த ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, அந்த ஸ்டார்ட் பண்ணதான் 18 நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சிச்சு. அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும், எதை நினைச்சாலும் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வீடு கட்டுறப்போ ஒவ்வொரு செங்கலாக தான் கட்ட முடியும். அதுதான் கான்செப்ட். எப்பயுமே சின்னதாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் என்னோட அபிப்பிராயம். சரி, இவ்வளோ நேரம் வந்து டைம் ஒதுக்கி ரொம்ப அற்புதமான நேர்காணலை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும்